சைவ சாப்பாடு போட்டால் அவங்கள அவமதிச்ச மாதிரி நினைக்கிறாங்க. செருப்பால் அடித்தா கூட வாங்கிக்குவாங்க போல இருக்கு. இந்த சாப்பாடை போட்டால் அவ்வளோ கோவப்படுறாங்க. ஏன்னா நம்ம பரம்பரையாக என்வி சாப்பிட்ட பரம்பரை. அதனால் என்ன பண்ணுறான், இவங்க வந்தவொடனே ஏதாவது கோழி ஆடுன்னு கேவலமான மிருகங்களெல்லாம் வாங்கி கொண்டு வந்து போட்டு விட்டா இவங்க சந்தோஷமா மாப்பிள்ளை ரொம்ப நல்லா கவனிச்சாருப்பா இப்படின்னு போயிடுறாங்க. இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அது எங்கள் ஊர்லாம் கல்யாணத்துலேயும் ஆடெல்லாம் அடிச்சிருவாங்க. 26 ஆடு 30 ஆடு 500 ஆடு அடித்தாதான் பெருமையே. இந்த ரத்தமெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க, ரத்தத்தை வேற செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ இது இந்த மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சைவ சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும், பிரமாதமாக இருக்கும். வள்ளலார் கூட பக்கத்தில் நிற்க முடியாது, அப்படி ஒரு சாப்பாடு சைவ சாப்பாடு. அடுத்த நாள் மறுவீட்டு விருந்து அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அடித்து வச்சுருவானுங்க. எங்கே தான் போய் மீன் வாங்குவான்னு தெரியாது. எறாவெல்லாம் பெரிய பெரிய எறா, அது இந்த பிரான் கல்ச்சரில் இவ்வளோ பெருசு 4-5 எறா சேர்ந்தாலே அரை கிலோ வரும் போல. இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு தின்னு இதில் என்னால் முடியல போராட. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, டார்வின் சொன்னது, முடியல. அப்பப்போ ஏதாவது ஏமாத்துவேன். ஒரு பறவையை துப்பாக்கியிலையோ அம்புலையோ எஞ்சி பொத்துன்னு கீழே விழுந்தா அந்த முடியெல்லாம் உடனே பிரித்து உடனடியாக அறுத்து 1/2 hour 1 hourக்குள்ளே அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அது என்வி சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. ஆட்டு தொட்டியில் என்ன கிடைக்கிறான்னு தெரியாது, இதில் 5 star ஹோட்டலில் எத்தனை நாள் உள்ளே வச்சுருந்தான்னு தெரியாது, எத்தனை புழுன்னு தெரியாது. இவ்வளவு கேவலமான ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அதை பில்லை வேற கொடுத்து டிப்ஸ் வேற 100 ரூபா கொடுத்துட்டு வரும்போது தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு நான் இயேசுநாதரை பார்த்த மாதிரி பார்ப்பேன் இவங்களெல்லாம். அதனால் என்ன சைவம்னால என்ன, நல்ல பக்கா சைவக்காரனை நான் பார்த்துருக்கேன். காலையில் எந்திரிச்சு உட்காந்தான தாசில்தார் ஆஃபீஸ் அங்கங்கே போய் இப்படி எடுத்து ஒரு பெரிய அட்டை ஒன்று இருக்குன்னு தெரியுமா. இந்த காங்கிரஸ் பீரியடில் வந்த பிறகு தான் அந்த சேர் இப்படி பண்ணிட்டாங்க. வெள்ளைக்காரன் பீரியடில் சேர் இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா. இப்படி பேட் எடுத்து வச்சான்னா காலையில் மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் அசையாமல் வேலை பார்ப்பான் சைவம். இந்த அசைவக்காரன் இருக்கானே 1 hour கொடுத்து இருந்துச்சு தம் அடிக்க போடுவான், டீ குடிக்க போடுவான். அதனால் முடியாது. இன்னைக்கு உடம்பு அது மெட்டசாயிக் செல் புரோட்டோசாயிக் செல்ஸ் 2 இருக்குது. அது எது நமக்கு தேவையோ அந்த செல் தான் நமக்கு தேவை. இந்த சைவத்தை பாருங்கள், அதே மாதிரி சிங்கம் பாருங்கள், 18-19 மணி நேரம் தூங்கும் சிங்கம். அதே மாதிரி வேகமாக போகுது பாருங்கள் நம்ம புலி. சிறுத்தை வந்து வெரி ஃபாஸ்டஸ்ட் அனிமல், வெரி ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சுங்கிறான். 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். 10 மானை விரட்டினா 1 மான் தான் கிடைக்கும், 9 மான் மிஸ் ஆகிடும். அதை பிடிச்சி அது சீக்கிரம் கொண்டு வரணும், இல்லைன்னா கழுதப்புலி இப்போ மொத்தமாக வந்துடும். கழுதப்புலி வந்து பயங்கரமான சுரண்டல் பேர் வழி, கொள்ளைக்காரன் கழுதப்புலி. உழைத்தது சிறுத்தை, கொள்ளையடிக்கிறது கழுதப்புலி. அங்கே வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள் நடக்குது. அந்த மாதிரி ஓடக்கூடிய அந்த சிறுத்தை அவ்வளோதான் ஓடும், அதுக்கு மேலே ஓட முடியாது. மான் ஓடிடுச்சுன்னா விட்டுரும். ஆனால் அந்த குதிரை இங்கேருந்து விரட்டி விடுங்க, செங்கல்பட்டு வரைக்கும் இழைக்காமல் போகும். குதிரை சைவம், யானை சைவம். சைவ அனிமல்ஸ் பூரா பாருங்க களைக்கவே களைக்காது. எண்ணி சாப்பிட்டா தூக்கம் தான் வரும், கொட்டாய் தான் வரும், அடுத்தவனை வெட்டலாமான்னு பார்க்கும். அதனால என்னன்னா இந்த நான் வெஜிடேரியன் அனிமல்ஸுக்கு பல்லு வந்து வெட்டுற பற்கள், அரைக்கிற பற்கள் கிடையாது. நமக்கு அரைக்கிற பல் இருக்கு. நம்ம பிறவியிலே செய்வோம். ஒரே ஒரு குரங்கு ஏதோ எந்தி சாப்பிட்றதா சொல்றாங்க, அந்த பரம்பரையே நம்ம இல்லை. நம்ம குரோமேக்னங்கிற பரம்பரை, ஏப்ஸ்லேருந்து வந்தவங்க. பல்லு கடவா பல்லு இருக்கு. இங்க சலைவா வந்து அதிக பவர்ஃபுல் சலைவா. யாருக்கு? இந்த சிங்கம் புலிக்கு. அது அப்படி கடிச்ச உடனே அது பாதி செரிமானம் அதுக்குள்ளே ஆயிடும், முடுங்கிடும். அதனுடைய இன்டெஸ்டினல் ட்ராக் இருக்கு பாருங்க. அது சிங்கம் வந்து 6 அடி நீளம் இருக்குன்னா 3 பங்கு தான் அதனுடைய குடலினுடைய நீளம். 3018 அடி. குரங்குக்கு 10 பங்கு நீளம். குரங்கு எவ்வளோ உயரம்? 4 அடி உயரமாக இருந்தால் இன்ட்டு 10 40 அடி நீளம். நம்ம மனுஷனுக்கு 12 பங்கு நீளம். நான் 5.5 அடினா 12ஆல் பெருகிக்கங்க. அமிதாப் பச்சன் 6'3" 12ஆல் பெருகிக்கங்க. அப்போ இந்த சலைவால பவர் கிடையாது நமக்கு. சிங்கத்துக்கு ரொம்ப பவர் இல்லாத இந்த சலைவால நம்ம போட்டு அரைச்சு 30 தடவை 32 தடவை சித்தர்கள் சொல்ற மாதிரி அரைச்சு மென்னு தின்றவன் ரொம்ப நாளைக்கு வாழ்வான் அப்படின்ற மாதிரி அரைச்சு உள்ளுக்குள்ள தள்ளலாம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் 20 பங்கு பவர் அதிகம் சிங்கத்துக்கு, நமக்கு கம்மி. ஹியூமன் பீயிங்ஸ். சிங்கத்துக்கு வேர்வை துவாரம் கிடையாது, நாய்க்கு வேர்வை துவாரம் கிடையாது. அது அப்படியே சலைவால தான் விடும் வேர்வை துவாரம். நமக்கு இங்கே வேர்வை துவாரம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது நம்ம வேர்வை இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் கண்டிஷனில் நம்முடைய ஹீட்டை அது வந்து தணிக்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நாம் சைவம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு விஷயம்.